திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும், கருணை பூக்கவும், தீமையை காய்க்கவும், பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையைப் பேணுவாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவிற்கு என்றும் இன்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனே விடாது, பற்றி கொண்டு கொணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி, புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ. தண்டமிழ்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கரசற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணைய வழியிலே இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனரையா அவர்களுக்கும், ஆதீன புலவரையா அவர்களுக்கும், சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும், சிவநெறி செல்வர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 24 எழுத்ததிகாரம் மெய்யீற்று புணரியல் பகுதி 1. இதிலே பல புதிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாம் ஈயாண்டு என்று ஒரு சொல் இருக்கிறது. அதை எப்படி பிரிப்பது? முதலாம் ஈயாண்டு. எண்ணெய் என்கிற சொல்லை எல் கூட்டல் நெய் என்று பிரிப்பது நமக்கு தெரியும். எண் கூட்டல் நெய் என்று பிரித்தால் தவறாகுமா? அரசனல்லன் என்கிற சொல்லை அரசன் கூட்டல் அல்லன் என்று பிரிப்பது நமக்கு தெரியும். அரசன் கூட்டல் நல்லன் என்று பிரிக்க முடியுமா? அட்டூண்டுழனி என்று ஒரு சொல்லை கேள்விப்படுகிறோம். அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? இப்பகுதியிலே அவற்றிற்கான விடைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆம், கடந்த வகுப்பு வரை உயிரீற்று புணரியலை தெளிவாக சிந்தித்தோம். இன்று முதல் மெய்யீற்று புணரியல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வருமொழி முதலில் வரும் உயிர்களோடும் மெய்களோடும் புணரு மாற்றை கூறும் இயல் ஆகையினாலே இது மெய்யீற்று புணரியல் எனப்பட்டது. மெய்யீற்றினை உடைய சொல் வருமொழி வன்கணத்தோடும் சிறுபான்மை ஏனைக்கணங்களோடும் புணருமாற்றை ஓராற்றான் தொகுத்து உணர்த்தினமையின் மெய்யீற்று புணரியல் எனப்பட்டது என்பார் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். மெய்யீறுகள் நமக்கு தெரியும் 11, மெய்கள் 18. அதிலே வல்லினம் 6, மெல்லினத்திலே நகரமும் மொழி ஈராக மாட்டா. ஆக இந்த 7 தவிர்த்து ஏனைய 11 மெய்யீறுகளாகும். ஞான நமன ஏறல வாழல என்பன அவை. கடந்த இயலிலே, அதாவது உயிரிற்று புணரியலிலே புணர்ச்சி என்றால் என்ன, புணர்ச்சியின் வகைகள் யாவை, பொது புணர்ச்சி எவ்வாறு அமையும் என்பனவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டோம். பிறகு உயிரியர்கள் வருமொழியோடு புணருமாற்றை அறிந்து கொண்டோம். அதனை ஒட்டி இவ்வியல் மெய்யீறுகள் புணருமாற்றை பேசுகின்ற காரணத்தினாலே இயல் அமைதி அதற்கு அடுத்ததாக இது வைக்கப்பட்டது. இந்த இயலிலே 36 நூற்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. இதிலே முதல் நூற்பா, மெய்யீற்றின் முன் உயிர் வந்து புணரும்போது என்ன மாற்றம் நிகழும் என்பது இது எடுத்துரைக்கிறது. நிலைமொழி ஈற்று மெய் முன் வருமொழி முதலிலே உயிர் வருமானால் அந்த மெய்யோடு வந்த உயிர் சேர்ந்து உயிர் மெய் ஆகின்றது என்பது இந்த நூற்பா நமக்கு எடுத்துரைக்கின்றது. உடல் மேல்
உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. என்ன அழகான நூற்பா. 6ஆம் வகுப்பு முதற்கொண்டு படித்து வரக்கூடிய ஒரு நூற்பா இது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் நிலைமொழி ஈற்றில் நின்ற மெய்யின் மேல். உடல் என்பது இங்கே மெய்யெழுத்தை குறிக்கிறது. உயிர் வந்து வருமொழி முதலிலே உயிர் வருமாயின், வந்து என்பதை வருமாயின் என்று நாம் பொருள் கொள்ளலாம். என்னாகும்? ஒன்றுவது, அதனோடு ஒன்றுபட்டு இணங்கி நிற்பது, மெய்யோடு உயிர் சேர்ந்து நிற்பது இயல்பே. இது இயல்பானதாகும் என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் உண்மையான பொருள் என்னன்னா, இயல்பு புணர்ச்சியில் அடங்கும் என்று பொருள் கொள்ள வேண்டும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது, என்ன அழகான சொல்லு பாருங்க. வேல் கூட்டல் எரிந்தான் என்னாகும்? இல்லும் கூட ஏ வந்து சேரும்போது இல் ஏ லேன்னு மாறும். வேல் எரிந்தான். முருகப்பெருமான் கிரௌஞ்சமலையின் மீது வேல் எறிந்தான். வேல் எறிந்தான், வேல் எறிந்தான். அதாவது மெய், புள்ளி, ஒற்று என்று பல பெயர்கள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு உடல் என்று ஒரு பெயரை தந்து அதனோடு உயிர் வந்து பொருந்துகிறது என்று சொல்லுவது நயம்பட உள்ளது. அதாவது பேருந்தில் காலியாக இருக்கிற சீட்டில் நின்று வந்து ஏறியவர் அமர்வது போல என்று பொருள் கொள்வது போல இருக்கிறது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இது அல்வழி வேற்றுமை இரண்டற்கும் பொருந்தும். அல்வழின்னு வச்சுங்க. தோன்றல் கூட்டல் அழகன். தோன்றல்னா தலைவன், அழகன் அதாவது எழுவாய் தொடராக இருக்கிற தோன்றல் அழகன். புகழ் அழகிது சேர்த்து எழுதும்போது புகழ் அழகிது என்று வருகிறது. வேற்றுமை புணர்ச்சி. வேல் எறிந்தான், வேளால் எறிந்தான் நம்ம கொஞ்சம் விரித்து பொருள் கொள்ள வேண்டும். 3ஆம் வேற்றுமை தொகை அங்க. வேளால் எறிந்தான். வாள் எடுத்தான், வாளை எடுத்தான். 2ஆம் வேற்றுமை தொகை. இவ்வாறன்றி பொதுவாக வேய் கூட்டல் அழகிது, வேய் அழகிது. அல்வழி வேய் கூட்டல் அழகு, அழகிது என்று சொன்னால் அழகை உடையது என்று அல்வழியில் அடங்கும். வேய் அழகுனா வேயினது அழகு. வேயினா மூங்கில், நமக்கு தெரியும். இதற்கு சங்கர நமச்சிவாயர் சற்று கூடுதலான விளக்கம் தருகிறார். மெய்யும் உயிரும் கூடிய வழி வடிவு தெரிகின்றது. நாம் முன்னே பார்த்துருக்கோம். உயிர்மெய் எப்படி வருகிறதுன் போது மெய்யோடு உயிர் வந்து சேருகின்ற காலத்து அகரம் வருமானால் புள்ளியை மட்டும் இழக்கும். ஏனைய உயிர்கள் வந்து பொருந்துகிற பொழுது கால் துணைக்கால் பெறுவது, கொம்பு பெறுவது, மேல் சுழி பெறுவது, கீழ் சுழி பெறுவது, பல மாற்றங்களை பெறுகிறது. அப்படி வடிவம் தெரிகின்ற காரணத்தினாலே இது விகார புணர்ச்சி ஆகுமன்றவா என்று சிலர் கூறுவார்கள். அவ்வாறு அல்ல. இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்பது பெரிய மாற்றம் எதுவும் இங்கே நிகழவில்லை. ஒற்று உச்சரிப்பு முன்னும் உயிர் ஒலிப்பு பின்னுமாக அமையக்கூடியது உயிர் மெய்யின் இயல்பு. ஆகையினால இது இயல்பான நிகழ்வுதான் என்று சொல்லி இயல்பு புணர்ச்சியின்கண் இதனை அடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த நூற்பா என்று அவர் விளக்கம் கொடுக்கிறார். ஏகாரம் பெருநிலைக்கண் வந்தது. ஏகாரம் இயல்பே. நீங்கள் நினைக்கிற மாதிரி விகார புணர்ச்சி கிடையாது, இயல்பே. அதிலிருந்து பிரித்து காட்டுகிறது இயல்பே. இயல்பு புணர்ச்சி ஆகும். தொல்காப்பியரும் கூட புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது மெய்யொடும் சிவனும் அவ்வியல் கெடுத்தே என்று சொல்வார். புள்ளி ஈற்றுக்கு முன்னால உயிர் தனியே நிற்காது, மெய்யோடு வந்து சிவனும், சிவனும்னா பொருந்தும், அவ்வியல் கெடுத்தே தான் தனித்து நிற்கும் இயல்பிலிருந்து மாறி என்று அழகாக விளக்கம் தருவார். அடுத்த நூற்பா இதுவும் நாம கேள்விப்பட்ட நூற்பா தான். வருமொழி முதலிலே உயிர் வருகிறது. சரி, நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மெய் சில நேரங்களில் இரட்டிப்பது உண்டு என்று ஒரு புதிய செய்தியை தருகிறது இந்த நூற்பா. அதாவது தனிக்குறிலை அடுத்து வருகிற ஒற்றானது உயிர் வருகிற பொழுது இரட்டிக்கின்றது என்று ஒரு செய்தியை தருகிறது. அப்படி இரட்டிக்கிற பொழுது முதல் மெய் அவ்வாறு இருந்தபடி இருக்கிறது. 2வது மெய்யின் மீது முன் சொன்னார் போல உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுகிறது. உதாரணமாக பொன் கூட்டல் அணி, பொன் அணி என்று சொல்லுகிற பொழுது
உயிர் வருகிறதா, பொன் மெய்யெழுத்து இங்கே இருக்கிற நிலைமொழி இறுதியில் அது என்ன பண்ணுது, இரட்டிக்கிறது. போ என்பது தனிக்குறில். அங்கே கால் வாங்கி இருக்குதுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அது ஓகரம். பொன் அழகு, அழகிது அல்லது பொன் அணி. அப்போ என்ன ஆகுது, இன் இரட்டிக்கிறது. முதல் இன் அப்படியே இருக்குது, ரெண்டாவது இன்னோட இன்னும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்கிற விதிப்படி இன்னும் ஆவும் சேர்ந்து நா என்று மாறி பொன்னணி என்று வருவதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த நூற்பா தெரிவிக்கிறது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறில் தன்னந்தனியே வருகிற குறில், இருகுறிலோ நெடிலை அடுத்ததோ என்று இல்லாமல் தனியே வருகின்ற குறிலை அடுத்து வரக்கூடிய ஒற்று. முன் ஒற்று, அது குரலுக்கு பின்னால் தானே இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. இது காலமுன் கிடையாது, இடமுன் என்று சொல்லுவார்கள். இடத்தால் இது அமைந்திருக்கிறது, பக்கத்தில் வருது. ஒற்று உயிர் வரின் இரட்டும். உயிர் வரின் உயிரெழுத்து வருமொழி முதலிலே வருமானால் இரட்டும், இந்த ஒற்று இரட்டும். இதுவும் அல்வழி வேற்றுமை இரண்டிற்கும் பொருந்தும். மண் கூட்டல் அழகிது, மண் அழகிது எழுவாய் தொடர் அல்வழி புணர்ச்சி. பொன் அணி, பொன்னால் ஆன அணி வேற்றுமை தொடர். மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. இது மேலை சூத்திரத்தால் எய்தியதன் மேல் சிறப்பு விதி. உயிர் ஏற இடம் கொடுப்பது மட்டுமல்லாமல் இரட்டித்து நிற்றல் என்கிற ஒரு செய்தியும் கூடுதலாக இதிலே தரப்படுகிறது. முத்துத்தம்பி பிள்ளை என்கிற உரையாசிரியர் சொல்லுவார், முன்பு சொன்ன நூற்பாவினுடைய கூடுதல் தகவலை இது தந்தாலும் கூட அது இயல்பு புணர்ச்சியின் அடங்கும், இது விகார புணர்ச்சியில் அடங்கும் என்பார். ஒற்று இரட்டுகின்ற காரணத்தினாலே இது விகார புணர்ச்சியின் பார்ப்படும். எவ்வளவு நுணுக்கமான கருத்து பாருங்க. குறியதன் முன்னர் தன் உருவு இரட்டலும் என்று தொல்காப்பியரும் இதனை குறிப்பிடுவார். குறியதன் முன்னர் தன் உருவு, தன்னுடைய வடிவம் இரட்டலும், இரட்டிக்கிறது மெய்யெழுத்தினுடைய வடிவம் என்று சொல்லுவார். ஆக இங்கே கூட பாருங்களேன், மெய் உடல் போன்ற சொற்களை எல்லாம் விட்டு விட்டு ஒற்று இரட்டும். ஒற்றுங்கிறது நம்ம முன்ன படித்தோம் பாருங்க, ஒன்று ஒற்று என வலித்தல் விகாரம்னு நினைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்று இரண்டாகும் என்பதை போல ஒற்று இரட்டும், அந்த சொல்ல ஆட்சியை பாருங்களேன். இதுவும் கூட ஒரு நயம்தான் விரும்பி படித்தோம்னா. ஆனால் தனிக்குறளை அடுத்து வந்தால் தான் இரட்டும். வேல் கூட்டல் எறிந்தான், வேல் எறிந்தான் நெடிலை எடுத்து வருகிறது. புகழ் கூட்டல் அருமை, பூக்க இழ் இருகுறளை அடுத்து வருகிறது. புகழ் அருமை அங்கே இரட்டிக்கலை, இழ் இரட்டிக்கலை, இல் முன்ன இரட்டிக்கலை. நாடன் ஊர் நெடிலும் குரிலும் அடுத்து வருகிற இன்னு இரட்டிக்காது, நாடனூர். ஆரூர் அன்பன், ஆரூர் இரு நெடிலை அடுத்து வந்த ஒற்று, இங்கெல்லாம் இரட்டிப்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளும். தனிக்குறளுக்கு பக்கத்தில் வரும்பொழுது தான் அது இரட்டிக்கும். அதிலும் கூட சில விதிவிலக்குகள் இருக்குன்னு அது வரும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த செய்தி போதுமானது. அடுத்த நூற்பா மெய்யோடு இதுவரையில் உயிர் புணர்ந்ததை பார்த்தோம். மெய்யோடு மெய் புணருகின்ற காலத்து சாரியை தோன்றும் என்கிற ஒரு தகவல் இங்கே தரப்படுகிறது. அடியன் மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கல்லூரியிலே பீலிட் பயின்ற காலத்திலே வகுப்பறைக்கு சென்றதும் அங்கே கரும்பலகையிலே முதலாம் மீயாண்டு என்று எழுதியிருக்க கண்டேன். முதலாம் ஆண்டு என்று எழுதுவார்கள், முதலாம் ஆண்டு என்று கூட ரெண்டையும் சேர்த்து எழுதுவது உண்டு. பிரித்து எழுதினால் முதலாம் ஆண்டு, சேர்த்து எழுதினால் முதலாம் ஆண்டு. இது என்ன முதலாம் மீயாண்டு என்று இருக்கிறதை இதை எவ்வாறு பிரிப்பது? வேறு ஏதாவது பொருள் இருக்குமா? நண்பர்களை விசாரித்தேன். அவர்களுக்கு இல்லை, அந்த யோசனை இல்லை. 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களை போய் பார்த்தா அங்கேயும் மீயாண்டுன்னு தான் போட்டிருந்தது. எனக்கு விசாரித்த பொழுது விடை கிடைக்கவில்லை. நிறைவாக பேராசிரியரை அணுகினேன். அவர் சொன்னார், நன்னூல் நடத்தும் பொழுது உனக்கு புரியும் என்றார். அதே போல் நன்னூல் நடத்துகிற பொழுது இந்த நூற்பாவை சொல்லி இதற்குரிய விளக்கம்தான் அது என்று சொன்னார். இந்த யகர மெய் இருக்கிறது, அது தன்னை தவிர வேறு மெய்கள் மொழி இறுதியில் நிற்கிற பொழுது வருமொழி முதலிலே யகரம் வந்தால் அங்கே இகரம் தோன்றும் என்று ஒரு நூற்பா இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் முதலாம் யாண்டு, முதலாம் கூட்டல் யாண்டு, ஆண்டு என்பது யாண்டு என்று சொல்லப்படும். யாண்டுன்னா தான் அது வருஷத்தை குறிக்கும் ஒரு காலத்தில்.
யாண்டு என்றால் வருஷம், ஆண்டுன்னு போட்டால் அங்கேன்னு அர்த்தம். ஆண்டு உள்ளது என்றால் அங்கே உள்ளது என்று ஒரு காலத்தில் பொருள் இருந்தது. பிறகு ஆண்டு யாண்டு எல்லாமே பொது பொருளாக வருடத்தை குறிக்க ஆரம்பித்து விட்டன. ஆகையினால முதலாம் கூட்டல் யாண்டு, அப்போ யா வருகிற போது இன்னும் கூட ஒரு ஈகரம் சேர்ந்து முதலாம் மீயாண்டு என்று வருகிறது. பாருங்க, அதைத்தான் இந்த நூற்பாவும் சொல்லுது. தன் ஒழி மெய்முன் யாவரின் ஈகரம் துண்ணும் என்று துணினரும் உளரே. தன் ஒழி மெய்முன், தன்னை தவிர ஏனைய மெய்கள் மொழி இறுதியில் நிற்கிற பொழுது, நிலைமொழி இறுதியில் 11 மெய்கள் நிற்கும்னு பார்த்தோம். அதில் யகரம் தவிர்த்து ஏனைய 10 மெய்களும் நிற்பதாக எண்ணிக்கொள்வோம். வருமொழி முதலிலே யகரம் வருகிறது. வந்தால் அவற்றுக்கு இடையிலே ஈகரம் துண்ணும், ஈகரச்சாரியையானது தோன்றும். துண்ணும்னா பொருந்தும், தோன்றும், அதான் அதனுடைய அர்த்தம். என்று துணினரும் உளரே, என்று கொள்பவர்களும் துணிந்துரைப்பவர்களும் உள்ளனர். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கட்டாயமில்லை என்பது அங்கே நமக்கு தெளிவாகிறது. வேல் கூட்டல் யாவன். வேல், வேல்னா வேளிர் குடும்பத்தை சேர்ந்தவன் வச்சுக்கங்க, அல்லது வேல்னா அழகன்னு வச்சுக்கங்க. முருகனை செவ்வேல் என்பார்கள், மன்மதனை கருவேல் என்பார்கள். ஆக வேல் யாவன் சேர்த்து எழுதும்போது வேலி யாவன் எழுவாய்த்தொடர் அல்வழியில் வருது. மண் யாப்பு, மண்ணினுடைய மண் கூட்டல் யாப்பு மண்ணி யாப்பு என்று வருகிறது. அங்கே பாருங்க, இடையில தனிக்கொள் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அடிப்படையில் மண்ணி யாப்பு, மண்ணினது யாப்பு, யாப்பு என்றால் பொருத்தம் என்று அது மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போ நம்ம வடமொழி ஆக்கத்தில் படித்த பாருங்க, ரகரத்துக்கு ஆ இ உ ஆகியன முன்னால் வரும். அரங்கன், ராமன், ரோஹிணி என்று பார்த்தோம். லா என்கிற எழுத்துக்கு முன்னாலே ஈகரமும் உகரமும் வரும். இலட்சியம், உலோகம் என்று வரும்னு பார்த்தோம். யகரத்துக்கு ஈ மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். யட்சன், இயக்கன் என்று வரும்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இயாது, இயாவன் என்று வருமோ என்று எண்ண தோன்றுகிறது. மண் இயல்பு, மண்ணியல்பு என்று வரக்கூடிய ஒரு தன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது இடைநிலை மெய்மயக்கத்தை பற்றி படிக்கிற பொழுது முன்ன சொன்ன 10 மெய்களோடும் பொருந்தி வரும். இணங்காவிட்டால் தான் சாரியை வேணும், இல்லைங்களா? வம் முன் எவ்வே நம்ம படிச்சிருக்கோம். தெவ் யாது, ஞனமுன் தம் இனம் யகரமுடு ஆகும். உறிஞ்யாது, பொருஞ்யாது, ஞான் நா. அது மாதிரி நான் முன் இனம் காசா ஞாப்பா மா யா வா வரும். மண் யாது, பொன் யாது படிச்சிருக்கோம். மா முன் பா யா வா மயங்கும் என்ப. களம் யாது, யாராழா முன்னர் மொழி முதலாகும் மெய்கள் தோன்றும். வேய் யாது, வேர் யாது, யாழ் யாது. லா லா முன் காசா பா வா யா ஒன்றுமே. வேல் யாது, வாழ் யாது. அப்போ இகரம் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். உறிஞ்யாது, உறிஞ்சியாது என்று மாறுகிறது. உறிஞ்யாது என்பது உறிஞ்சியாது, மண் யாது என்பது மண்ணியாது, வேல் யானை என்பது வேலி யானை என்பதாக வருகிறது. அந்த மாதிரியே பாருங்களேன், கார் கூட்டல் யானை காரியானை என்று ஆகும். வெள் கூட்டல் யானை வெள்ளி யானை ஆகும். அப்போ நம்ம வெள்ளி யானையை பிரித்தா வெள்ளி கூட்டல் யானைன்னு பிரிக்கலாம், வெள் கூட்டல் யானைன்னு பிரிக்கலாம். பொன் கூட்டல் யானை பொன்னி யானை என்று வரும். இதெல்லாம் ஒரு புதிய வடிவமாக நமக்கு தென்படுகின்றன. சங்கர நமச்சிவாயர் சொல்லுகிற பொழுது இதுக்கு என்ன சொல்கிறாரு? எதிர்மறையாகிய வரக்கூடிய இழிவு சிறப்புமை. அந்த உண்மைக்கு என்ன சொல்கிறாரு? எதிர்மறையாக வரக்கூடிய இழிவு சிறப்புமை என்கிறார். துணினரும் என்று சொல்லப்பட்ட காரணத்தினாலே ஈகரம் துண்ணாது, அதாவது ஈகரம் பொருந்தாமல் இயல்பாக வருதலே பலர் கருத்து என்க. சிலர்தான் துணினர். ஈகரம் பொருந்தும் என்று சொல்பவர்கள் சிலர், பலர் ஈகரம் வராது இயல்பாகவே புணரும் என்பார் பலர் என்று பதிவு செய்கிறார். இந்த செய்தி தொல்காப்பியத்தில் இல்லாத ஒரு புதிய செய்தி. இது பிற்காலத்தில் வந்த இலக்கண இலக்கியங்களில் பயின்று வருவதை மனத்தில் இருத்தி பவனந்தியார் வடிவம் கொடுத்திருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த நூற்பா, உகரம் பெறும் மெய்யீறுகள்.
அதாவது முதல் நிலை தொழிற்பெயர் ஏவல் வினைகள் ஆகியவற்றை குறித்து இங்கே பார்க்க போகிறோம். அவை ஒகரச்சாரியை பெறும் என்கிற செய்தியை இந்த நூற்பா சொல்லுகிறது. முதல்ல தொழிற்பெயர்னா என்னன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்திக்குவோம். தல், அல், அம் என்பன போன்ற விகுதிகளை பெற்று வருவது தொழிற்பெயர். தல் ஆடுதல், பாடுதல், ஓடுதல், அழுதல், சிரித்தல், உறங்குதல், விழித்தல், பிறத்தல், இறத்தல், மகிழ்தல், வேண்டுதல், விதித்தல், மாற்றுதல், தல்லுன்னு வருதா. அல் ஆடல், பாடல், அங்கே ஆடு கூட்டல் தல், இங்கே ஆடு கூட்டல் அல், ரெண்டுமே தொழிற்பெயர் தான். இரண்டும் ஆடல், பாடல், தேடல், கூடல், நாடல், ஓடல், வேண்டல், வேண்டு கூட்டல் அல், அழல், அழு கூட்டல் அல், மாற்றல், மாற்று கூட்டல் அல், இப்படி அல்லுன்னு முடியுது. அம் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்றெல்லாம் வருவது. அப்போ தல்லு, அல்லு, அம்மு என்றெல்லாம் வருவது தொழிற்பெயர். அதில் பகுதி மட்டும் நிற்குமானால், இப்போ உண்ணுதல் என்பதில் உண் என்பது என்னாகும், அந்த தொழிற்பெயனுடைய பகுதிக்கு முதல் நிலைன்னு ஒரு பெயர் உண்டு, விகுதிக்கு இறுதி நிலைன்னு பெயர் இருப்பதை போல பகுதிக்கு முதல் நிலைன்னு ஒரு பெயர் உண்டு. எனவே முதல் நிலை தொழிற்பெயர் என்பார்கள். உண்ணுதல் என்கிற பொருளை அந்த உண் என்பது தந்து நிற்கும். அதனால முதல் நிலை தொழிற்பெயர். வாழுதல் என்பதை வாழ் என்பார்கள். கேட்டல் கேள் என நிற்கும். செய்தல் செய் என நிற்கும். ஏவல் வினையும் கூட அப்படிதான் வரும். உண்ணு, வாழ், கேள், செய் என்று ஒருவர் இன்னொருவரை ஏவுவதாக அமைவது. சரி, இந்த வேறுபாட்டை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? ஏவல் வினையை அடுத்து ஒரு பெயர் சொல் வருமானால், விளிக்கப்படுமானால், ஒரு பெயர் சொல் விளிக்கப்படுமானால் உடனே நாம் அந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்ளலாம். அது ஏவல், விளிக்கப்பட்டு ஒருத்தர் ஒரு செயலை செய்யி என்று சொல்வது. முதல் நிலை தொழிற்பெயருக்கு பக்கத்தில் நன்று, தீது என்கிற ஒரு பயனிலையோ என்று வரக்கூடிய பயனிலைகளோ அல்லது நன்மை, தீமை என வரக்கூடிய பண்பு சொற்களோ வருமானால் அவை தொழிற்பெயர் என்று அறியப்படும். சரி, நாம் நூற்பாவுக்கு போகலாம். ஞ, ந, ந, ம, ல, வ, ள, ந ஒற்று இரு தொழிற்பெயர் ஏவல் வினை நனி யா அல் மெய் வரின் ஒவ்வொரும் ஏவல் உரா சில சில்வழி. இந்த 8 மெய்களை சொல்லுகிறார். ஞன, நம, லவ, லன ஒற்று இரு தொழிற்பெயர். இந்த ஒற்றுக்களாலே முடியக்கூடிய தொழிற்பெயரும் இந்த ஒற்றுக்களாலே முடியக்கூடிய ஏவ வினையும் ரெண்டுக்கும் சேர்த்துக்கணும். தொழிற்பெயருக்கும் முன்னால் இருக்கக்கூடிய அடைமொழியாக இவற்றை கொள்ள வேண்டும். ஒற்றிரு தொழிற்பெயர், ஒற்றிரு ஏவல் வினை, ரெண்டுக்கும் அந்த இடத்துல இருப்பதாக, எண்ணுமை மறைந்திருப்பதாக அர்த்தம் கொள்ளுங்கள். தொழிற்பெயரும் ஏவல் வினையும் நனி. நனி என்றால் பெரும்பாலும். நனினா மிகுதின்னு நமக்கு தெரியும், அது ஒரு உரிச்சொல், மிகுதி என்கிற பொருளை தருவது. இந்த இடத்துல பெரும்பாலும்னு அர்த்தம் வச்சுக்குவோம். யா அல் மெய்வரின் யகரம் தவிர்த்த ஏனைய மெய்கள் வருமிடத்து. யகரம் தவிர்த்த ஏனைய மெய்கள் மொத்தமே அங்கே வரக்கூடியது எது? காசா, தாப்பா, வல்லினத்தில் 4 வரும், மெல்லினத்தில் ஞா, ந, மா 3 வரும், யா, வா என்ற 2 இடையினத்தில் வரும். அப்போ அந்த 9 வருமொழி முதல் இருக்கக்கூடிய அந்த மெய்களில் 1 தவிர்த்துருங்க, யகரத்தை தவிர்த்துருங்க, மீதி 8 வரும் பொழுது பெரும்பாலும் ஒவ்வொரும் உகரச்சாரியை பெறும் தான் செய்தி. இந்த 8 மெய்களும் நிலைமொழி இறுதியிலே, அதாவது முதல் நிலை தொழிற்பெயர் இறுதியாகவோ அல்லது ஏவல் வினைச்சொல்லுடைய இறுதியாகவோ நிற்கிற பொழுது வருமொழி முதலிலே அந்த 8 மெய்கள், யகரம் தவிர்த்த 8 மெய்கள் வருகிற பொழுது உகரச்சாரியை பெறும். இது பொது விதி. சில நேரங்களில் அந்த ஏவலில் ஏவல் உரா சில சில்வழி, சில ஏவல், இப்படி படிங்க, சில ஏவல் சில்வழி உரா, அப்படி மாற்றி போட்டுருவோம். சில ஏவல், அவற்றுள் சில ஏவல் சொற்கள் சில்வழி உரா, சில இடங்களில் உகரச்சாரியை பெறமாட்டா. அப்போ பெரும்பாலும் பெறும், சிறுபான்மை பெறமாட்டா என்பது புலனாகின்றது.
இதுலையும் வந்து அல்வழி சில்வழி தான் சொல்றாரு ஒழிய அல்வழி வேற்றுமையை பற்றி பேசலை. ஆகையினால இது பொது விதி என்க. அல்வழி வேற்றுமை இரண்டிற்கும் பொருந்தும். உறிஞ் கூட்டல் கடிது, உறிஞ்சு கடிது, இஞ்சு வருது இல்லைங்களா, உறிஞ்சு கடிது. அது என்ன உறிஞ் நினைவு இருக்கிறதா? உறிஞ் என்றால் ஏதோ உறிஞ்சுவது கிடையாது. இது வந்து இடையினறி போடுறோம், அப்போ மெதுவாக உறிஞ்சுறதுன்னு சொல்லக்கூடாது. உறிஞ் என்றால் உராய்தல், தேய்த்தல், உரசுதல் அப்படின்ற பொருள். உறிஞ் யாது, இந்த இடத்துல உறிஞ் கடிது, அந்த உராய்தலாகிய செயல். உறிஞ் என்பது ஒரு உராய்தல் தேய்த்தல் என்கிற பொருளை தருகிறது. ஒரு தீப்பெட்டி எடுத்து விளக்கேற்றுவதற்காக உரசுகிறோம் தீக்குச்சியை. உறிஞ் கடிது, அது கடுமையானதாக இருக்கிறது. அதான் உறிஞ் கடிது, உறிஞ்சு கடிது. அதாவது வார்த்தைக்குரிய பொருள் நமக்கு விளங்காவிட்டால் மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான். இது என்னென்னே தெரியலைங்க, என்னமோ உறிஞ்சு வருது, உறிஞ்சு வந்தால் ஊ போடணும், உறிஞ்சு கடிது, உறிஞ்சு கடிது. அது என்ன உறிஞ்சு என்ன கடிது என்ன? ஒன்றும் கிடையாது. தீப்பெட்டியை உரசுவது கடினமான செயலாக உள்ளது. அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தான் மற்றதுக்கும். மண் கடிது, உண் கடிது, உண்ணுதல். ஏன்னா இங்கே மண் வேணாம், உண்ணுதல் தான். எங்கே என்ன வருது? தொழில் பெயர் தான். உண்ணுதல், உண்ணு கடிது, உண்ணுதல் ஆகிய செயல் கடுமையானது. நமக்கு பிடிக்காத சாப்பாடை வச்சு சாப்பிட முடியுதா? சிரமமாக இருக்குது. இது பொருண் கடிது, பொருண்னா ஒத்திருத்தல், பொருந்துதல் என்பதுதான் பொருண். திரும்புதல், அதுதான் திரும் என்று ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது. திருமுக்கடிது, பொருணுக்கடிது. இது செல்லு கடிது, வவ்வு கடிது. கேட்டல், தின்னல், இதெல்லாம் கடுமையான செயல்கள். அதுவே கடுமைன்னு போட்டீங்கன்னு வச்சுங்க, உறிஞ்சு கடுமை. கடிதுன்னு போட்டா அல்வழி எழுவாய் தொடர். கடுமைனா தேய்த்தலது, உறிஞ்சுதலது கடுமை. அந்த இடத்துல அது வருகிறது பாருங்க, ஆரந்தொகை. ஆகையினால அந்த இடத்துல அது வேற்றுமையாகிறது, வேற்றுமை புணர்ச்சி ஆகிறது. இதே மாதிரி மற்றதுக்கும் பொருத்தலாம். இப்படி வல்லினமே அன்றி பிறமைகள் வந்தாலும் அதான் நமக்கு தெரிந்து வரும் மொழியை தவிர. அப்போ வெள்ளு ஞான்றது, நம்ம கடிது மட்டும்தானே சொல்லி வரோம். வெள்ளு ஞான்றது என்றால் வெல்லுவது, ஞான்றதுன்னா சாய்ந்தது, சில நேரம் நிறைவேறாமல் போயிடுது. வெள்ளு ஞாட்சி. துள்ளு மாண்டது, துள்ளுதல், துள்ளு மாவுன்ற பாருங்க, துள்ளு மாண்டது. அப்படி கூட வந்திருக்கான். துள் கூட்டல் மாவு, துள்ளு மாவுன்னு வந்ததோ நமக்கு தெரியல. துள்ளு மாட்சி. உலக்கையிட்டு அதிரசம் முதலானவற்றுக்காக மாவு இடிக்கிற பொழுது தீபாவளி பண்டிகை முதலான நாட்களில் துள்ளு மாவு அது மேலே தெரிக்கிறத பார்க்குறோம். ஏவலில் பார்த்தீங்கன்னா உறிஞ் கொற்றா, கொற்றனே நீ உறிஞ், நீ உராய்ந்து செல். உறிஞ் கொற்றா, அது என்னது? உறிஞ்சு கொற்றா, உறிஞ்சு நாகா, உறிஞ்சு வளவா என்று வல்லினம் மெல்லினம் இடையினம் எது வந்தாலும் உறிஞ்சு என்று மாறுகிறது. இது இங்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதில் நனி என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா பொருள் பண்ணி இதுக்கு கூடுதல் தகவல்களை தரணும். நூலாசிரியர் சொன்ன செய்தியை கடந்து உரையாசிரியர் சில செய்திகளை காலந்தோறும் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் சொல்ல விழைகிற பொழுது நூற்பாவிலே கூடுதலாக இருக்கக்கூடிய சொல்லை எடுத்துக்கொண்டு இந்த சொல் மிகை சொல், இது விதப்பு கிளவி வேண்டியது விளைக்கும் என்று சொல்லி அவர் சொல்லி இதில் விதிவிலக்குகளாக எவை வருகின்றனவோ, சொன்னதில் மாறி வந்ததோ அல்லது சொல்லாதது இங்கே பொருந்தி வந்தாலோ அந்த விதப்பு கிளையை வைத்து சொல்லுவது என்பது நம் உரையாசிரியருடைய மரபு. அந்த அடிப்படையில் நனி என்று மிகுத்து சொல்லியாதனால் அந்த மிகையினாலே என்னென்னு கேட்டால் உறிஞ்சு உண்ணு என வருமொழியின்றி உகரம் பெறுதலும் உண்டு. வெறுமனே, அதாவது ஞான்றது ஞாட்சி என்கிற சொல்லோ அந்த சொற்களோ அல்லது கொற்றா தேவா அப்படிங்கிற சொற்களோ இல்லாமல் வெறுமனே உண்ணு என்று ஆள் பெயர் சொல்லாமல் வந்தாலும் சரி அதிலையும் உகரம் பெறும்.
மணலை வாறு இங்க சொல்லப்பட்ட 8 தவிர வேறு மெய்களும் இப்படி உகரச்சாரியை பெறுவது உண்டு. பாருங்களேன், மணலை வாறு, இப்ப கூட சொல்றோம் மணலை வாறு, குப்பையை வாறு, வீட்டில் சருகை வாறு, இன்னைக்கு தலையை வாறு சொல்றமே, கூந்தலை வாறு சொல்றேன் இல்லைங்களா. நீ தாழு, கொஞ்சம் தாழுப்பா, நீ தாழ்ந்து போ, அல்லது தாழு, நீ வாழு என்றெல்லாம் சொல்றோம். அப்ப ரகர ஒற்றும் ழகர ஒற்றும் இங்கே குறிக்க பெறாதவை, அவையும் உகரச்சாரியை பெறுகின்றன, அவை ஏவலின்கண் அடங்குகின்றன. எனவே இந்த மிகை சொல் கொண்டு அவற்றையும் இதில் அடக்க வேண்டும். அடுத்து, இவற்றின் முன் யகரம் வருமாயின் இகரச்சாரியை வரும். எனவே தான் இங்கே உகரம் வருதல் கூறப்பட்ட இடத்துல யகரத்தை சொல்லவில்லை, எவ்வல் மெய் என்று சொல்லிவிட்டார். அது தெரிஞ்சது. இப்போ கூட நம்ம பேசும்பொழுது கூட பாருங்க, இன்னும் கூட ஒரு சொல்லு யகர ஒற்று கூட அதாவது உரையாசிரியர்கள் வாறு வாழு என்று ரகர ஒற்றையும் ழகர ஒற்றையும் சொன்னார்கள். அடியேன் யோசித்து பார்க்கிற பொழுது யகர ஒற்றும் பொருந்துகிறது. நீ செய்யி, நீ செய்யி, நீயே செய்யி என்றெல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ செய்யி, பெய்யி, இந்த மாதிரியான சில சொற்கள், இதில் எண்ணெய் அல்லது நீரை பெய்வாயாக, பெய்யி, வேள்வியில் நெய்யை பெய், பெய்யி என பேச்சு வழக்கில் கூட யகரமை இகரச்சாரியை பெறுதல் இங்கே நினைக்கத்தக்கது. உண்மையிலே பாடம் நடத்துகிற பொழுதுதான் புது புது சிந்தனைகள்லாம் தோன்றுது. முத்துத்தம்பி பிள்ளை அவருடைய உரையில சொல்லுவார், உகரச்சாரியை பெற்றும் பெறாமலும் வருகின்றன ஒரு குழு, கட்டாயம் பெற்றே வருவது ஒரு குழு என்று இரண்டாக பிரிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 மெய்களை அவர் இரண்டாக பிரிக்கிறார். உகரம் பெற்றே வருவன 4. எவை எவைன்னு கேட்டா, ஊரின் என்று வருது அது, பொருண் என்று வருது இது, திருமு என்று வருகிறது இது, தெவ்வுன்னு வருது. இதெல்லாம் ரொம்ப அரிய சொற்கள், குறிப்பிட்ட சொற்கள் தான், அதிக சொல் கிடையாது. ஊரிஞ்சை தவிர வேற எது சான்றும் சொல்ல முடியாது. எஞ்சல் நகரத்தில் முடிகிறதுக்கு, நகரத்தில் முடிகிறதுக்கும் வேறு சொல்ல முடியாது. வெறின்னு சொல்லுவாங்க, அது முதுகை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல பொருண். அதுக்கு அடுத்தது தெவ்வை தவிர எதையும் சொல்ல முடியாது. வகரக்கிழவி நான்மொழி கேட்டது அவ்வு இவ்வு ஒவ்வு தெவ்வு, அங்கேயும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது திருமு, இதுவும் அரிய சொல். இங்கே நான் சொல்றது தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயரை மட்டும் சிந்திக்கிறோம். அதனால் அந்த 4 மட்டும் கட்டாயம் உகரச்சாரியை பெற்றே வரும். ஏனைய 4ம் இப்போ உன் இருக்கிறது பாருங்க, உன் கொற்றான்னு சொல்லலாம், உண்ணு கொற்றான்னு சொல்லலாம், தின் கொற்றான்னு சொல்லலாம், தின்னு கொற்றான்னு சொல்லலாம், செல் கொற்றா செல்லு கொற்றா, துள் கொற்றா துள்ளு கொற்றா. ஆக நான் டன்னகரம் ரன்னகரம், அந்த 2 நகரமும் 2 லகரமும் பெற்றும் பெறாமலும் வருவன, ஏனைய 4ம் பெற்றே வருவன. அதை நம்ம எளிமையாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். இவை மிக அரிய வழக்குகளாக இருக்கக்கூடிய நகரம், நகரம், திருமு என்று ஒரே ஒரு சொல்லி பெற்றிருக்கக்கூடிய மகரம், தெவ்வு என்கிற ஒரே சொல்லி பெற்றிருக்கக்கூடிய வகரம். இந்த 4ம் உகரச்சாரியை பெற்றே வர வேண்டும். ஏனைய 4ம் பெற்றும் பெறாமலும் வருகின்றன. அது 2னா 2 லா, நம்ம நடையில் சொல்றோம்னா முடிஞ்சு போச்சு. இப்படி எளிமையாக நினைவிற்கொள்ளலாம். தொழிற்பெயர் என்றது இங்கே முதல்நிலை தொழிற்பெயரை குறிக்கிறது. தொழிற்பெயர் தான் எழுதியிருப்பாங்க, ஆனாலும் இந்த இடத்துல நம்ம முதல்நிலை தொழிற்பெயர் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏவல் வினை என்பது இந்த இடத்துல ஒருமை ஏவலை குறித்தது, பன்மை கிடையாது. ஏவல் என்பது ஒருமையை குறித்தது. செய்யன் ஏவல் வினைபகா பதமே படிச்சிருக்கோம், நினைவிருக்கலாம். நட வா மடி சி விடு கூ வே வை என்று படித்தோம் இல்லைங்களா, பதவியல்ல. அதை நினைவுபடுத்தி கொண்டால் இந்த இடத்துல தெளிவாக நமக்கு பொருள் புரியும். பகுதி அளவாய் நின்று தொழிற்பெயர் பொருளை உணர்த்துவது முதல்நிலை தொழிற்பெயர். அவ்வாறே நின்று ஏவல் பொருளை உணர்த்துவது ஏவல் வினை. வடிவத்தால் ஒன்றாக இருக்கும். நாம தான் அடுத்து வரக்கூடிய சொற்களை கொண்டு இது தொழிற்பெயரா அல்லது ஏவல் வினையா என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில ஏவல் வினைகள் சில இடங்களிலே உகரச்சாரியை பெறா என்பது சில ஏவல் சில்வழி உரா என்கிற இந்த சொல்லாட்சி நமக்கு உணர்த்துகிறது. இப்படி நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வது சிறப்பு. அடுத்த நிலையிலே அந்த 8 ஈறுகளிலே நகர ஈருக்கு ஒரு சிறப்பு விதி, ஒரு கூடுதல் தகவல் தரப்படுகிறது. அது உகரச்சாரியை பெறுவதைப் போல அகரச்சாரியையும் பெறும் என்று அடுத்த நூற்பா பேசுகிறது. நவ்விரு தொழிற்பெயர்க்கு அவ்வுமாம் வேற்றுமை.
நா இரு தொழிற்பெயர். நா என்பது மெய்கள் அகரமும் என்று சொன்னதற்கேற்ப நா என்று எழுதப்பட்டாலும் அது இந்து, அந்த இன்னுன்னு வருது, அந்த மெய்யைத்தான் குறிக்கிறது. நகர மெய்யை இறுதியில் கொண்டிருக்கக்கூடிய தொழிற்பெயர், அதான் முதல் நிலை தொழிற்பெயர். அதற்கு அவ்வுமாம், ஊ மட்டும் கிடையாது, அவ்வும் ஆம். அகரச்சாரியையும், ஆ என்பது அகரச்சாரியை குறித்தது, ஆ என்றே வெறுமனே குறிப்பிட்டார். ஆம் என்றால் ஆகும். எங்கே? வேற்றுமை கண். வேற்றுமை நின்று போச்சு, நாம கண்ணை சேர்த்துக்க வேண்டித்தான். எங்க வரும் இது? வேற்றுமை புணர்ச்சியிலே வரும். எப்படி வரும்? இப்ப பொருண் என்கிற ஒரே சொல்லுதான் அதில் இருக்கிறது. பொருண் என்றால் பொருணுதல், பொருந்துதல். இங்க பொருணுதல் வச்சுங்க. ஒத்தல், வேடமிடுதல், ஒருவரை போல வேடமிட்டு நடித்தல். ராஜராஜ சோழனை போல வேடமிட்டு நடித்தல், ஒரு குறிப்பிட்ட நபரை போல வேடமிட்டு நடித்தல், அதே போல இருக்கிற மாதிரியே செய்கிறது. ஒருவர் மற்றொருவரை போல வேடமிடுதல். அதனால தான் பொருணர் என்றே ஒரு பிரிவினர் இருந்தார்கள் அல்லவா, கூத்தர் வகையிலே சேர்ந்தவர்கள் அவர்கள். பொருணர் ஒத்த வடிவம் கொண்டு, அதில் சிறு சிறு வேறுபாடு, பொருணர் கூத்தர் என்று பிறகு செயல்பாடுகளை கொண்டு வேறுபட்டது. திரும் என்பது திரும்பு என்று ஆனார் போல பொருண் என்பது பொருந்து என்று பிற்காலத்திலே மாறி இருக்க வேண்டும். இப்ப இருமினான் என்பதை நாம் என்ன சொல்றோம்? இரும்பினான் என்று சொல்லுகிறோம். திரும்பினான் தான் திரும்பினான் ஆச்சு. பொருண் என்பது பொருந்து என்று பிற்காலத்திலே மாறி இருக்க வேண்டும் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. ஆக இது மேலை சூத்திரத்தால் எய்தியதன் மேல் சிறப்பு விதி கொஞ்சம் கூடுதல் தகவலை தருகிறது. ஆக வேற்றுமை புணர்ச்சியில் மட்டும்தான் இந்த நிலை. அல்வழிக்கு இது பொருந்தது. பொருணக்கடிது என்று வராது, பொருணுக்கடிதுன்னு தான் வரும். அல்வழியில் கிடையாது, வேற்றுமையில் மட்டும்தான் இது. இது எது வந்தாலும் பொருந்தும். அதாவது வன்கணம் வந்தால் மட்டும் கிடையாது, பிறகணங்கள் வந்தாலும் பொருந்தும். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன சொல்லலாம்? பிறகணம் வரணும், அகரச்சாரியை வருதல் அமையும் என்க. பொருண் கூட்டல் கடுமை, வன்கணம் வரும்போது பொருணக்கடுமை என்று வருகிறது. மென்கணம் வந்தாலும் பொருண் கூட்டல் நன்மை, பொருண நன்மை. பொருண் கூட்டல் வன்மை, வன்மை இடைக்கணும், பொருண வன்மை என வரும். ஆக இதுவரையில் மெய்யீற்று பொது புணர்ச்சி பொதுவாக சொல்லப்பட்டது. இதில் ஞா நா என்பன ரெண்டே சொற்கள் தான். இதில் உறிஞ்சு இருக்குது, அதில் பொருண் இருக்குது. எனவே இதெல்லாம் பொது விவரத்திலே அடங்கிடுது. இது போக இனிமே இருக்கக்கூடியன மீதி 9 மெய்கள் இருக்கின்றன. 11 மெய்களில் ஞா நா ரெண்டையும் பேசிட்டாரு. சிறப்பாக எடுத்துரைக்கும்படியாக இருக்கக்கூடியன ஏனைய 9 மெய்கள். அவற்றுள் அடுத்து வர வேண்டியது எது? ஞா, ஞா வராதுன்ட்டோம், ஞா வரணும். அப்புறம் டன்னகரத்தை பற்றி பேசணும். அதுதான் பேச போகிறார். டன்னகரம் 3 சுழினா அதனுடைய இலக்கணம் குறித்து இனிமேல் பேச இருக்கிறார். அப்படி பேசுகிற பொழுது டன்னகரத்துக்கு வரக்கூடிய இலக்கணங்கள் பெரும்பாலும் ரன்னகரத்துக்கும் பொருந்துகிற காரணத்தினாலே ரெண்டிற்கும் சேர்த்தே சொல்லுவது இவருடைய வழக்கம். இதை ஒப்பின் முடித்தல் என்று சொல்லுவார்கள். இது என்ன நெடுங்கணக்கு முறையில் வர வேண்டியதாயிற்றே. டன்னகரத்துக்கு அடுத்து தன்னகரம் அப்புறம் மகரம் பிறகு கடைசியாக தானே ரன்னகரம் வரணும். அதை விட்டுட்டு முதல்ல இருக்கக்கூடிய டன்னகரத்தோடு கடைசியில் இருக்கக்கூடிய ரன்னகரத்தையும் சேர்த்து சொல்கிறாங்களே என்று நினைக்க வேண்டியதில்லை. இங்கே நெடுங்கணக்கு முறை அல்லாமல் ஒப்பின் முடித்தல் உத்தியின் அடிப்படையிலே 2 நகரங்களுக்கும் பொது விதி தரப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அடுத்த நூற்பா நமக்கு தெளிவாகும். நான் வல்லினம் வர டரவும் பிறவரின் இயல்பும் ஆகும் வேற்றுமைக்கு அல்வழிக்கு அனைத்து மெய்வரினும் இயல்பாகுமே. எப்படி? நான வல்லினம் வர டரவும், வல்லினம் வர வருமொழி முதலிலே வல்லினம் வருகிற பொழுது நான் டன்னகரம் ரன்னகரம் இவை அந்த வல்லினத்தை கண்டதும் தத்தம் வல்லினமாக மாறிவிடும். நகரத்துக்குரிய வல்லினம் எது? டகரமாக மாறுகிறது. நகரத்துக்குரியது ராவாக மாறுகிறது. அதை தான் நம்ம பேரே டன்னகரம் ரன்னகரம் தான் சொல்கிறோம். அதனால் தத்தம் அருகில் இருக்கக்கூடிய தத்தம் இனத்து வல்லினமாக மாறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மண்குடம், மண் கூட்டல் குடம் மட்குடம், பொன் கூட்டல் குடம் பொற்குடம், முடிஞ்சு போச்சு.
மண்குடம் பொற்குடம். அடடா, பொண்ணு எவ்வளோ விலை உயர்ந்தது, மண் சாதாரணமானது, ரெண்டும் எப்படி வருவாங்க, அந்த சுழியும் இந்த சுழியும். இது அதிக சுழி இருக்கிறதுனால உயர்ந்தது என்றோ, அது குறைந்த சுழி இருக்கிறதுனால தாழ்ந்தது என்றோ நினைக்க முடியாத போட்டிருக்கு. அது மண்ணை குறிக்கிறது, இது பொண்ணை குறிக்கிறது. ஆனால் பொண்ணு இல்லாமல் வாழலாம், மண் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. மண் பொன். வல்லினம் வரட்டரவும் வல்லினம் வர நா முறையே டாரா என்று ஆகும் பிறவரின். எது வல்லினம் தவிர பிற மென்கணமோ இடைக்கணமோ வருமாயின் இயல்புமாகும். அவை எந்த மாற்றமும் பெறாமல் அந்த அப்படியே வடிவம் மாறாமல் இருக்கும். இது எங்கே? வேற்றுமைக்கு இந்த விதி பொருந்தும். அல்வழிக்கு எந்த மெய் வந்தாலும் இயல்பாகவே இருக்கும். அப்போ 2 செய்திகள் இதில் தரப்படுவதை பார்க்கிறோம். வேற்றுமைக்கு இயல்பாகும்னா என்ன அர்த்தம்? வேற்றுமைக்கண் இயல்பாகும். அதை புரிஞ்சுக்கணும். வேற்றுமைக்கு என்று சொன்னாலும் வேற்றுமை எண்கண், வேற்றுமை புணர்ச்சி எண்கண் என்று இந்த கூ இருக்குது பாருங்க. கூ தனக்குரிய பொருளை, கோடல் பொருளை தராமல் கண் என்று வரக்கூடிய 7ஆம் வேற்றுமைக்குரிய இடப்பொருளை தருகிறது. இதை என்ன சொல்லுவாங்க? உருபு மயக்கம்னு சொல்லுவாங்க. நாம் சொல்லதிகாரத்தில் அதை பற்றி படிக்க போகிறோம். உருபு மயக்கம்னா ஒரு உருபு வர வேண்டிய இடத்துல, ஒரு வேற்றுமை உருபு வர வேண்டிய இடத்துல வேறொரு வேற்றுமை உருபு வந்த உருபு தன் பொருளை தராமல் அங்கு எந்த உருவு வர வேண்டுமோ அந்த உருவின் பொருளை தருவது. குழப்பமாக இருக்கிறதா நினைக்க வேண்டாம். இயல்பாக எளிமையாக சொல்லணும்னா, ஒரு வரலாறு நடத்தக்கூடிய ஆசிரியர் கணித ஆசிரியருடைய வகுப்புக்கு வருகிறார். கணித ஆசிரியர் அன்றைய தினம் விடுப்பு எடுத்திருக்கிற காரணத்தினாலே அந்த வகுப்புக்கு வந்தவர் தன்னுடைய பாடமாகிய வரலாற்றை நடத்தாமல் அந்த கணித ஆசிரியர் முடிக்க வேண்டிய கணித பாடத்தை நடத்துவதாக வைத்துக்கொள்வோம். இந்த கூ தனக்குரிய பொருளை தராமல் 7ஆம் வேற்றுமைக்குரிய இடப்பொருளை தருகிறது. தனக்குரிய கோடல் பொருளை தரவில்லை. அதுதான் உருபு மயக்கம், வேற ஒன்றும் இல்லை. அது பிறகு படிச்சுக்குவோம். வேற்றுமை புணர்ச்சியிலே வன்கணம் வருகிற பொழுது பாருங்க, மண் கூட்டல் குடம் மட்குடம், மண்ணால் ஆன குடம். அதான் வேற்றுமை புணர்ச்சி. 1ஆம் வேற்றுமை உருவம் பயணம் உடற்தொக்க தொகை. மண் சாடி மட்சாடி. மண் கூட்டல் தூதை மட்டூதை. வறுமொழியில் மாற்ற நிகழ்த்த பிறகு பேசிக்கலாம். இங்கே இன்னும் இட்டா வருது. அந்த தூதைங்கிறது சிறிய பானைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை, சிறிய குடம். மண் கூட்டல் பானை மட்பானை. அதே போல பொன் கூட்டல் குடம் பொற்குடம், பொன் கூட்டல் சாடி பொற்சாடி, பொன் கூட்டல் தூதை பொற்றூதை, பொன் கூட்டல் பானை பொற்பானை என்று வருகிறது. ஐயா, மண்ணு பொண்ணு இதுக்கு மட்டும்தான் இந்த விதி பொருந்துமா என்றால் இல்லை. இன்னமும் நாம சொல்லலாம். சிறுகண் கூட்டல் களிறு சிறுகட்களிறு. சிறிய கண்ணை உடைய களிறு சிறுகட்களிறு. பொன் கூட்டல் தகடு பொற்றகடு, பொன்னால் ஆகிய தகடு. ஆக இந்த நகரங்கள் ஏனைய மென்கணம் இடைக்கணம் வரும்பொழுதும் இப்படித்தான் மாறும். இப்போ நம்ம குடம் சாடி தூதை பாணின்னு சொன்னமே, வன்கணத்துக்கு தானே சொல்லியிருக்கோம், ஏனையவற்றுக்கு சொல்லவில்லையே என்று நினைத்தால் பாருங்க. மண் கூட்டல் ஞாட்சி. மண்ணினது ஞாட்சி. ஞாட்சினா தொங்கும் தன்மை, தாழும் தன்மை. மண் கூட்டல் மாட்சி மண் மாட்சி. ஏனையவரின் இயல்புன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் இப்போ படித்தது. வல்லினம் வந்தால் டாரா மாறும், மற்றவை வந்தால் எதுவும் மாறுறது கிடையாது. மாட்சி மெல்லினம் மென்கணம் வருது, அப்போ மாறலை. மண் யாப்பு அப்படியே இருக்குது. மண்ணி யாப்புன்னு வரும்னு பார்த்தது அது வேறு செய்தி, அது முன்னே பார்த்துட்டோம். மண் கூட்டல் வலிமை மண் வலிமை. அதே மாதிரி பொன் ஞாட்சி பொன் மாட்சி பொன் யாப்பு பொன் வலிமை எந்த மாற்றமும் பெறவில்லை. ஆக நகரங்கள் தன்னகரமும் ரன்னகரமும் அல்வழி புணர்ச்சியிலே மெய்கள் முன்னால் அது முக்கணம் வரணும் இயல்பாகவே மாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதை நாம் நினைவு வச்சுக்கணும். மண் கூட்டல் கடிது மண் கடிது, மண் நீண்டது மண் வலிது என்றெல்லாம் இயல்பாக இருக்கிறது. எதில்? அல்வழியில். அல்வழி புணர்ச்சியில் கடிது நீண்டது வலிதுன்னா எழுவாய் தொடர்கள், மட்கடிதுன்னு வரக்கூடாது. அது மாதிரி பொன் கூட்டல் கடிது பொன் கடிது, பொன் கூட்டல் நீண்டது பொன் நீண்டது. வறுமொழியில் இருக்கக்கூடிய தன்னகரம் ரன்னகரமாக தெரிகிறது, அது வேறு புணர்ச்சி, அது பிறகு படிக்க போகிறோம். பொன் கூட்டல் வலிது பொன் வலிது என்று வரும். அடுத்து நகர ஈறுகள் கெடுதல்.
ஒன்று டன்னகரம் ரன்னகரமாக மாறுன்னு பார்த்தோம், இல்லை இயல்பாக இருக்குன்னு பார்த்தோம். சில நேரங்கள் அது கெட்டும் போயிடுமா. ஏன் கெட்டு போயிடுது பார்ப்போம். தனிக்குறளை அடுத்து வரும் பட்சத்தில் அந்த நகர மெய்கள் மேற்கூறிய விதிகளுக்கு பொருந்தும். ஆனால் தனிக்குறளை சாராமல் நெடிலை அடுத்தோ, இருகுறளை அடுத்தோ, குரில் நெடிலை அடுத்தோ, நெடில் குரிலை அடுத்தோ, இரு நெடிலை அடுத்தோ வருமானால் அவை மறைந்துவிடும். பார்ப்போம் நூற்பயண சொல்லு. குரில் அணைவு இல்லா நனக்கல், குரில் அணைவு இல்லா குரிலை, தனிக்குறிலை அணைவு இல்லா சார்ந்து வராத நாக்கள் டன் நகரமும் ரன் நகரமும் வந்த நகரம் திரிந்தொழி. வருமொழி முதலே நகரம் வந்து அது திரிந்த ஒழி. அது எப்படி தெரியும்? இந்த டன்னகரத்துக்கு முன்னால் வந்தால் டன்னகரமாகவே மாறும், ரன்னகரத்துக்கு முன்னால் வந்தால் அந்த நகரம் என்னாகும்? இவற்றின் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அப்படி அது மாறிய பிறகு இந்த ரெண்டு மெய்களும் காணாமல் போய்விடும். திரிந்தொழி. அது திரிந்த பிறகு நன்னும் கேடு, கேடு நன்னும், நனக்கல் கேடு நன்னும். குரிலை அடுத்து வராத, குரிலை அடுத்து வந்தால் எந்த மாற்றமும் பெறாது. குரிலை தவிர வேறு எவற்றையாவது பெற்று வருகிற பொழுது இந்த மாற்றம் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தூண் கூட்டல் நன்று, இது அல்வழி வேற்றுமை ரெண்டுத்துக்கும் பொருந்தும். தூண் நெடை எடுத்து தானே வருது. தூண் கூட்டல் நன்று என்று வரும்போது தன்னகரம் ரெண்டு டன்னகரமாக மாறும். தூண் நன்று அதுவும் 3 சுழி நாவாக மாறும். 2 இன்னும் அருகில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தூணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய நகர ஒற்று மறைகிறது. தூணன்று. இப்போ சேர்த்து எழுதும்போது தூணன்று இதை பிரித்து எழுத சொன்னால் என்ன பண்ணணும்? தூண் கூட்டல் அன்று என்று தான் நாம் எழுதி பழகி இருப்போம். இனி தெரிந்து கொள்வோம். தூண் நன்று என்றும் அதை பிரிக்கலாம். அது மாதிரி பான் நன்று, பான்னா பாட்டு, பான் நன்று அதுவும் அப்படி தான் வரும். பசுமன் கூட்டல் நன்று, பசுமன் நன்று எல்லாமே. அது மாதிரி தூண் நன்மை ஒன்று சொன்னது அல்வழி, நன்றுன்னு வந்தால் அல்வழி. தூணா எழுவாய் தொடர். தூணினது நன்மை என்று சொன்னால் வேற்றுமை தொடர். தூண் நன்மை, பான் நன்மை, பசுமன் நன்மை என்று அந்த நன்மை அந்த நகரமும் டன்னகரமாக மாறும்பொழுது நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய டன்னகரம் கெடுகிறது என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே விதி தான் 2 சுழி நாவுக்கும். வான் நன்று, அந்த நன்று 2 சுழி நாவாக மாறும்போது இது மறைந்து விடுகிறது. வானன்று, வான் நன்றுன்னு வராது, வானன்று. அப்போ வான் நன்று பிரிக்கும் பொழுதும் வான் கூட்டல் அன்று என்று பிரிப்பது மட்டும் கிடையாது, வான் கூட்டல் நன்று. ஏன் இதெல்லாம் படிக்கிறோன்னு சொன்னால், பழைய இலக்கியங்களை நாம் சிற்றிலக்கியங்கள் அதுவும் பக்தி இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் படிக்கிற பொழுது அவற்றிலே பலவிதமான புணர்ச்சி விதிகள் அமைந்திருக்கும். சொல்லவே வேணாம், பெரியவங்க கட்டாயம் இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இதில் மடக்கணிகளாக வந்தால் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அவற்றை பிரிக்கிற பொழுது எப்படி பிரிக்கணும்? இப்படியும் பிரிக்கலாம், பிரிக்கணும், பிரித்தாதான் பொருள் வரும். வானன்று என்பதை ஒரே நிலையில் பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. வான் கூட்டல் அன்று ஒன்று பிரிக்கலாம், வான் கூட்டல் நன்று ஒன்று பிரிக்கலாம், வால் கூட்டல் நன்று ஒன்றும் பிரிக்கலாம். இல்லும் நாவும் சேருன்னு பிறகு படிக்க போகிறோம். இந்த புணர்ச்சி விதிகள்லாம் நமக்கு மனப்பாடமானாதான், இதற்கு புரிந்து கொண்டால்தான் நாளைக்கு செய்யுளுக்கு பொருள் பண்ணுகிற பொழுது அல்லது பெரியவர்கள் உரை எழுதியிருக்கிற பொழுது இதற்கு இது பொருந்தும், இந்த சொல்லாட்சி இப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இலக்கண அறிவு நமக்கு இன்றியமையாதது. அதான் நம்ம சொன்னோம், அரசன் கூட்டல் நல்லன், அரசனல்லன். இப்போ பாருங்க, நல்லன் இருக்கு இல்லையா, அந்த நா 2 சுழி நாவாக மாறுது. இந்த அரசனில் இருக்கக்கூடிய இன்னும் மறையுது. அரசனல்லன், அதான் சொன்னேன். அரசன் அல்லன்னும் பிரிக்கலாம், அரசன் நல்லன்னும் பிரிக்கலாம். செம்பொன் கூட்டல் நன்று, செம்பொனன்று, செம்பொன் நன்று. இன்னும் இங்கேயும் அதுவும் 2 சுழி நாவாச்சுன்னா இடம் இல்லை. அதனால் ஒன்று மாறும். இது மட்டும் கிடையாது. இதை என்ன சொல்கிறாங்க? பான் தூண் அரசன் என்று வருவதெல்லாம் அந்த பான் தூண் இதெல்லாம் ஒரு மொழியில் அடங்கும். பசுமண் செம்பொன் என்று வருவதெல்லாம் தொடர்மொழி என்று சொல்வார்கள். பசுமை கூட்டல் மண், செம்மை கூட்டல் பொண்ணுன்னு இருக்கு இல்லைங்களா, 2 சொல் சேர்ந்த மாதிரி வருது இல்லையா, அது தொடர்மொழின்னு வச்சாங்க. பானு தூணு இதெல்லாம் ஒரு மொழி என்று சொன்னார்கள். இப்படி ஒரு மொழி தொடர்மொழிகளில் வருவன திரியும் என்று உரையாசிரியர்கள் சுற்றுவது உண்டு. அது என்ன ஒரு மொழி தொடர்மொழி என்று குழம்ப வேண்டிய அவசியமில்லை. மயில்நாதர் இன்னும் நிறைய உதாரணம் தருகிறார். பான், பரன், பசுமன், மணிப்பூன், பைங்கன் என டன்னகரத்துக்கும், வான், வலன்,
வயான், வலியான், வாலன், வல்லன், அருமணலன் என்று பலவிதமான சான்றுகளை ரன்னகரத்துக்கும் அடுக்கி தருகிறார். ஆக தனிக்குறளை சாராமல் வரக்கூடிய டன்னகரமும் ரன்னகரம் பலவாறு வரும் என்பதற்கு பல சான்றுகளை சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். வருமொழி நகரத்திரிவு என்பது பிறகு பேசப்படும். இங்கே பேசப்படுவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய டன்னகரமும் ரன்னகரமும் வருமொழி நகரம் திரிந்த பிறகு, தன் வடிவத்தை பெற்ற பிறகு இவை திரியும் என்கிற செய்தி தான் இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. அடுத்ததாக இது இவ்வளவு பார்த்தும் பழி வந்தது. டன்னகரம் வரணும், இங்கே ரன்னகரம் வரக்கூடாது, பொறுத்தருக. நகர ஈற்று புணர்ச்சி சிறப்பு விதி. டன்னகரம் வரணும், 2 சுழி இல்லை 3 சுழி. நூற்பாவெல்லாம் பார்த்து தலைப்பு விட்டாச்சு. சாதி, குழு, பரன், கவன், பெயர், இறுதி, இயல்பாம் வேற்றுமைக்கு உணவு என் சான் பிற டவ்வாகலுமாம் அல்வழியுமே. என்ன சொல்றாரு? சாதியும் சாதி பற்றி வரக்கூடிய பெயர்கள் டன்னகரத்தால் முடிப்பவை சுழியை மாற்றிக்குவோம். குழு திரள் பற்றி வருகின்ற டன்னகர பெயர்கள் மற்றும் பரன் என்கிற பெயர், கவன் என்கிற பெயர், இவையெல்லாம் வேற்றுமையில் இயல்பு. நம்ம என்ன சொன்னோம் இதுக்கு முன்னே? வேற்றுமையில் வல்லினம் வர டரவம்னு சொன்னோம் இல்லைங்களா? டாவாக மாறுன்னு சொன்னோம். அப்படி மாறாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் விதிவிலக்குகள். அப்புறம் உணவு எண், உணவை குறிக்கக்கூடிய எண் என்கிற சொல், அதாவது உணவாக பயன்படும் எண். எள்ளுக்கு எண் என்று ஒரு பெயர் உண்டு. சான், சான்னா நமக்கு தெரியும், சான், முழம், இதெல்லாம் நீட்டல் அளவை. பிற டவ்வாகலுமாம் அல்வழியுமே, இவை அல்வழியில் மாறவே மாறாதுன்னு சொன்னோம். ஆனால் இந்த 2 பெயர்கள், எண்ணுங்கிற அந்த உணவை குறிக்கக்கூடிய பெயரும் சான் என்கிற அளவு பெயரும் அல்வழியில் கூட டவ்வாகும். அல்வழியிலும் இவை மாற்றம் பெறுகின்றன என்று முன்ன சொன்னதுக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய செய்திகளை இந்த நூற்பாவில் இவர் பதிவு செய்ய. பான், சாதி, சாதி என்பது பாணர், பாடுதல் தொழிலை உடையதொரு சாதி. பான் கூட்டல் குடி, இயல்பாக வருது பாருங்க. பாட்குடின்னு வராது. பான்குடி, பான் சேரி, பான் தோட்டம், பான் பாடி. அதே மாதிரி உப்பு அமைத்தல் தொழிலை செய்யக்கூடியதொரு கூட்டம், அது அந்த சாதி ஒமன், ஒமனர்னு சொல்லுவாங்க. ஒமன் குடி, ஒமன் சேரி, ஒமன் தோட்டம், ஒமன் பாடி. குழு, குழு என்றால் அருகனை வழிபடுவதோடு கூட்டம். அமன், அமனர்னு சொல்கிற பாருங்க, அமன், அது குழுவுக்கு வச்சுக்கிறோம். அமன் குடி, அமன் சேரி, அமன் தோட்டம், அமன் பாடி. அதுக்கடுத்து பரன் பாருங்க. பரன் கூட்டல் கால், பரனினது கால், கவனினது கால். கவன்னா அந்த உண்டி வில்லுன்னு சொல்கிறாங்களே, கவன், அதனுடைய கால். இங்கெல்லாம் இன்னும் இட்டாக ஆகவே இல்லை, இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வேற்றுமை புணர்ச்சி தான். பாணரது குடி, உமனரது குடி, அமனரது குடி, பரனது கால், கவனது கால் என்றெல்லாம் அது வருவதாக பெரும்பாலும் அமைந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். வேற்றுமை உருவு இங்கெல்லாம் மாறவே இல்லை, வேற்றுமையில் மாறலை. அதுக்கப்புறம் உணவு எண், உணவை குறிக்கக்கூடிய எள்ளு. எட்கடிது, எண் கடிது எண்ணுங்கிறது எல்லை குறிக்குது. எண் கடிது சேர்த்து எழுதும்போது எட்கடிதுன்னு ஆகுமா. எட்சிறிது, எட்டீது, எட்பெரிது என்று எண் என்பது 8 என்று மாறுகிறது. சான் என்பது சான்கோள், சாட்கோள் என்று ஆகிறது. இது என்ன சொல்கிறாங்க? இது கட்டாயம் இல்லையா, கவனிக்கணும். டவ் ஆகலுமாம் அல்வழியுமே, அல்வழியும் டா ஆகும் என்று சொல்வதும் உண்டு. இந்த உண்மை சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில நேரத்தில் எண்கடிது சான்கோள் என்று வருவதும் உண்டு. கட்டாயம் மாறணும்னு அவசியம் கிடையாது என்று இதற்கு ஒரு விதிவிலக்கு சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை பார்க்கும்போது தெரியாமையே வழி உடைத்தென்க என்கிறார் மயிலைநாதர். இந்த உண்மையை வைத்துக்கொண்டு ஆகலுமாம், அப்போ ஆகாமல் இருப்பதுமாம், அந்த உண்மையை பாருங்க. எச்ச, அதை இறந்தது தழிய எச்ச இழிவு சிறப்பு உண்மைன்னு இதுக்கு பெயர் வைக்கிறாங்க. எல்லா உண்மையும் சேர்த்து பெயர் வச்சிடறாங்க. இறந்தது தழிய எச்ச உண்மை, அது இழிவு சிறப்பு உண்மையாக இங்கே இருக்கிறது. எனவே
ஆகாத தன்மையே அதிகம் தெரியாமையே வழி உடைத்து என்கிறார்கள். அப்புறம் பிறை என்பதற்கு எந்த உரையாசிரியரும் இங்கே வந்து இந்த சொல்லு இந்த தொடர்புடையே பிறை என்பதை சேர்க்கவில்லை. எந்த உரையாசிரியரும் சொல்லலை. இந்த தனியை தூக்கி போட்டு இது வந்து மிகை, இதுதான் எனக்கு தெரிஞ்சு மிகைன்னு சொல்லலாம், சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்குது. இந்த மிகையினால் பல செய்திகள் தெரிகிறது. பான் கூட்டல் குடி சில நேரத்தில் பானக்குடி என்றும் வரும். இப்போ இதுவரை சொன்னாங்க பான் தான் வரும்னு சொன்னாங்க, இன்னும் இட்டாகாதுன்ற செய்தி மட்டும் பேசப்பட்டது. ஆனால் உரையாசிரியர் சொல்கிறாரு பானக்குடி என்று அகரச்சாரியை பெறுவதையும் இந்த மிகையினால் வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் அட்டோன் கூட்டல் தொழனி, அட்டோன் தொழனி என்று வரும். அட்டு ஊன் தொழனி, அது ஒரு பழைய சொல்லாட்சி. அட்டுன்னா சமைத்தல், அடுதல்னா சமைத்தல். அதனால தானே அடுப்பு சமைத்தலுக்குரிய இடம். அடுப்பங்கரை, அடுப்பு, அடுதல், கொள்ளுதல், பக்குவப்படுத்துதல், பல பொருள் வரும். அட்டு ஊன், ஊன்னா உண்ணுதல். அப்போ சமைத்து உண்ணுதல் தான் அட்டூன். தொழனின்னா சத்தம், ஆரவாரம். சமைக்கிற பொழுது எழுகிற ஆரவாரம், ஒளி, அதுக்கு பெயர் தான் அட்டூன் தொழனி. அது அட்டூன் தொழனி என்று வந்தாலும் சரி, அதில் பெரிய மாற்றம் கிடையாது. ஆக இன்னு இட்டு ஆகலை, அதுதான் இங்கே பேசப்படுகிறது. ஊன் என்பதில் வரக்கூடிய இன் இட்டு ஆகவில்லை என்கிற செய்தி பேசப்படுகிறது இங்கே. அப்போ மண் கூட்டல் குடம் அடுத்து சொல்கிறாங்க. மட்குடம்னு வரும், மண்குடம்னு வரும். இந்த உரைச்சியும் இந்த பிறை என்பதில் சேர்க்க என்று சொல்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதல் தகவலையும் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் அவருடைய நூலில் எழுதுகிறார். நம்ம தொடர்புடைய காரணத்தினால சேர்த்து சிந்திப்பது தகும். முரண் கூட்டல் கடுமை, முரண் கடுமைன்னு வரும், முரட்கடுமைன்னு வரும். அந்த உறவுடையும் வச்சுக்கோங்க. மண் கூட்டல் கட்டி மண்ணங்கட்டின்னு வரும். அவர் சொல்கிறார் அம்சாரியை பெருமா, அதுதான் மண்ணங்கட்டி தான் பிறகு மண்ணாங்கட்டின்னு ஆச்சு போல். மண் கட்டி, ஆனங்கோடு, ஆண் ஒரு மரம், ஆண் மரம்னு சொல்வார் தொல்காப்பியர். ஆண் கூட்டல் கோடு, கோடுன்னா கிளை. ஆனங்கோடு, மண்ணங்கட்டி இவையெல்லாம் அம்சாரியை பெறுவதையும் இங்கே சேர்த்து கொள்ளுங்கள். விண் கூட்டல் கொட்கும் என்பது விண்ணத்து கொட்கும், அதுவே விண் வத்து கொட்கும். உடம்படுமைன்னு கூட நாம் பார்த்தோம். அத்துச்சாரியை ஒரு உடம்படுமை பெற்று வந்தது, உடம்படுமை பெற்று சிந்திக்கிற பொழுது அந்த நூற்பாவளியை சொன்னோம். அப்படி சாரியை பெற்று வருவதும் உண்டு. விண்குத்து நீள்வரை நாலடியாரில் வரும். சாரியை பெறாமல் வருகிறது. விண் அத்து குத்துன்னு இல்லை, விண் குத்து அப்படியே தான் வருது, சாரியை பெறாமல். இப்படி வருவதையும் சேர்த்து கொள்ளுங்கள். எண் கூட்டல் பேரு, எண்ணு பேரு. எண் என்பது எண்ணுதலாகிய தொழிற்பெயரை குறிக்கல. எண்ணுன்னா எண்ணிக்கையை குறிக்கிறது. அதுவும் வந்து உகரச்சாரியை பெற்று வருகிறது. வெண் கூட்டல் கரை, வெண்ணுக்கரை என்று வருகிறது. இப்படி தொழிற்பெயர் அல்லாதன உகரம் பெறுவதையும் இதிலே சேர்த்து கொள்க என்று விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த சாதி குழு என்பதற்கு டிவி கோபாலையர் அவர்கள் இலக்கண விளக்கம் உரையை முறையாக பதிப்பித்தவர் நாம் முன்னையே சிந்தித்திருக்கிறோம். அவரை பற்றி அவர் ஒரு கூடுதல் விளக்கம் தரார். சாதி என்பது பான் போன்றன, பான் முதலியன. குழு என்பதற்கு அவர் கூடுதல் விளக்கம் தரார். சமயம் பற்றி ஒரே கூட்டமாகிய பல சாதிகளை உட்கொண்ட அமன் முதலியன. பல சாதிகளை உட்கொண்டது சமயம்ட்டார். சமயம் பற்றி ஒரு கூட்டமாகிய பல சாதிகளை உட்கொண்ட அமன் முதலியன என்று ஒரு வித்தியாசமான விளக்கத்தை நம்ம சாதி, நம்ம பார்வைக்கு சாதினாலே கூட்டம்னு சொல்லலாம். காக்கை குருவி எங்கள் சாதின்னா உயிர் கூட்டம்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூட இவங்க சொன்னது சாதிங்கிறது ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட சாதி அப்படிங்கிற அர்த்தமும். இங்கே குழு என்பது தொகுப்பு, திரள்னு சொன்னாங்க பாருங்க, நல்ல ஒரு அழகான ஒரு இது திரள் என்கிறது. இந்த பல சாதிகள் இந்த குழுவில் அடங்கும் என்கிற ஒரு கூடுதல் தகவலை டிவி கோபாலையர் சொல்லியிருக்கார். அதுக்காக நம்ம சிந்தித்தோம், வேற ஒன்றும் இல்லை. ஆக சாதி குழு மாதவ சிவஞான யோகிகள் இதுக்கு என்ன ஒரு கூடுதல் தகவல் தருவார். சாதியும் குழுவும் ஆகுபெயராய் அவற்றை உடையவராய உயர்திணை பொருளை உணர்த்தி நின்றன வேணும். சாதி குழு என்பது அகிரணியை குறிக்கல. ஏன்னா அமன் உமன் அதெல்லாம் வந்து அகிரணியை குறிக்குது, உயர்தனையை தானே குறிக்குது. அது எது போல, தெய்வம் என்றார் போல சொல்லான் அகிரணியாதலின், சொல்லால் அகிரணியாக இருக்கும், பொருளால் வந்து அது உயர்தனையை குறிக்கிறதாக இருக்கும். அதனால் இதை வந்து பொதுப்பெயர் உயர்ந்த பெயரில் அடைக்காமல் இங்கே சொல்ல நேர்ந்தது என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அது மாதிரி எயினர்னு பின்னால் படிக்க போகிறோம், அதுக்கும் இந்த கருத்து பொருந்தும் என்பதை முன்வைக்கிறார். ஆக இந்த நூற்பா நன வல்லினம் வர டரவும் என்று சொல்லப்பட்ட செய்திக்கு கூடுதல் தகவலை தர்றதுனால வேற்றுமை இயல்பாக அமையும் என்பதனால எய்தியது விளக்கல்,
வேற்றுமையில் திரியும் என்பதை மாற்றி இயல்பாகும் என்று சொல்லுகிற காரணத்தினாலே எய்தியது விளக்கல். டவ் ஆகலுமாம் என்று ஒரு கூடுதல் தகவல் அல்வழியில் ஆகிறது எய்தியதன் மேல் சிறப்பு விதி என்று நாம் கொள்ள முடிகிறது. இந்த எண்ணுன்னு இருக்குது பாருங்கள், அதான் எள் நெய்யன்னு பிரிக்கலாம், எண் நெய்யன்னு பிரிக்கலாம். எள்ளையும் அரிசியும் கலந்து சாப்பிட்ற வழக்கம் உண்டு. வறுத்த அரிசியும் வறுத்த எள்ளும் சாப்பிட்றதும் உண்டு. ஊற வச்சு அரிசி எள்ளை வச்சு சாப்பிட்ற நபர்களும் உண்டு. அப்போ எள்ளும் அரிசியும் கலந்து இருக்கிறது உண்டு. இதை சேனாவரையர் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் உரையில் பயன்படுத்துகிறாரு. எண்ணொடு விராய அரிசிங்கிறார். எள்ளோடு கலந்த அரிசி என்பது எண்ணொடு விராய அரிசி. அப்போ எண் என்கிற சொல்லாட்சி சேனாவரையர் காலத்திலையும் இடம்பெற்று இருப்பதை உணர முடிகிறது. எள் நெய் போல எண் நெய் என்று பிரிப்பதும் தகும், அது மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். ஆக இப்படி டன்னகரம் குறித்து நாம் சிந்திக்கிறோம். இது எழுத்துப்படியாகி போச்சு. அதுக்கு அடுத்தது இனி நாம் சிந்திக்க வேண்டியது ரன்னகரம். அது குறித்து நாம் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து போற்றி நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.